ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மோம் ஆன் டியூட்டி. நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்கவுங்க வீட்டில் எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் கொஞ்ச நாளாக வந்து வ்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துட்டு வரேன், ஆனால் ரெகுலராக கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு 1-2 பேர் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க, சஜஷன் பண்ணியிருந்தீங்க. அதை ரெகுலராக வந்து போடுங்க அப்படின்னு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப வேற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பிஸியாக வந்து போயிட்டுருக்கு. அதனால தான் வ்ளாக்ஸ் வந்து போட முடியல. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. நான் இன்னும் சமையல் வந்து ஸ்டார்ட்டே பண்ணலை. ஓகே, ஆனால் பருப்பு புளி வந்து நனைச்சி வச்சுட்டேன், சாம்பார் வந்து வைக்கலாம் அப்படின்னு. பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது, அதனால அதுக்கு டைம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இந்த அக்கல் சயின்ஸ் வந்து படிக்கிறதுனால அதுக்கும் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண வேண்டியிருக்கு ஆன்லைனில். அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. அதனால தான் பர்சனல் பிரச்சனைகள் ப்ளஸ் என்னோட ஸ்டடீஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா என்னால் வ்ளாக்ஸ் வந்து பண்ண முடியறது இல்லை. அதுதான் முக்கியமான ரீசன். ஆனால் ஐ ப்ராமிஸ் இல்லை, ஆஃப்டர் டிசம்பர் 2025க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாகி சூப்பராக இல்லை, நானும் நீங்களும் கனெக்டடாக இருக்கலாம். டெய்லி இன்ஃபேக்ட் வந்து டெய்லி வ்ளாக்ஸ் கொடுக்கலாம், கனெக்ட் ஆகலாம். அந்த டைமும் ஒரு நாள் வந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் வந்து எனக்காக விஷ் பண்ணிக்கோங்க. சோனியா வந்து அதிகமாக வ்ளாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனையில் பார்த்தீங்கன்னா நிறையா பவர் இருக்குது. ஐ பிலீவ் இன் தட். சரி, நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 மணிக்குள்ளேயாவது முடிக்கணும். ஏன்னா 12:30 மணி ஆகுது, நான் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல. நான் சொன்ன மாதிரி இல்லை, 2 மணி ஆகாது, லைக் 1:30 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். பாருங்கள், சொன்னேன்ல 12:30 மணி ஆகுது. அண்ட் துணியெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் வந்து சரி பண்ணணும், மடிக்கிறதுக்கு இருக்குது. கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்குது. வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பண்ண உருப்படியான வேலை என்னென்னா, புளி வந்து நனைச்சி வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா பருப்பையும் நனைச்சி வச்சுட்டேன். முதல்ல இதை ஏற்றிடலாம். பருப்பை வந்து முதல்ல ஏற்றிடலாம் குக்கரில். இன்றைக்கி வந்து சமையல் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் சாம்பார், அதுக்கப்புறமா கோஸ் பொரியல், அப்புறம் அப்பளம் வந்து பொரிக்க போகிறேன். தாளிச்சிட்டு இல்லை, நம்ம எண்ணெய் வந்து சூடு பண்ணிடலாம். அதை வந்து சூடாகும்போது நம்ம வந்து கொஞ்சம் கவுண்டர் டாப் வந்து நான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நறுக்கினேன், அதுக்கப்புறம் கோஸ்லாம் நறுக்கினேன். அதெல்லாம் வந்து நம்ம நல்லா அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து நம்ம காஃபி டீலாம் போடுவோம். சாய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து கேட்டானா குட்டியாக ஏதாவது அவனுக்கும் வந்து செஞ்சு கொடுக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்படி வந்து நமக்கு கொஞ்சம் கவுண்டர் டாப்பில் அப்பப்போ க்ளீனாக இருந்தால் தான் இல்லை டக்கு டக்குன்னு அடுத்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து பொரிக்க போகிறேன். நான் அப்பளம் வந்து ரொம்ப கம்மி எண்ணெயில் வந்து பொரிக்கிறதுனால என்ன பண்ணுவேன் தெரியுமா, அப்பளத்தை 2ஆக வந்து உடச்சி வச்சுப்பேன். அப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து கம்மியாக வச்சு பொரிச்சிடலாம். எங்கள் அம்மா சம்டைம்ஸ் 4ஆக கூட மடிச்சிடுவாங்க. கெஸ்ட்டு வராங்கன்னா நிறையா எண்ணெய் வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே முழுசாக இல்லை கல்யாணத்தில் பொரிக்கிற மாதிரி இல்லை ரெஸ்டாரண்ட்லலாம் கொடுக்குற மாதிரி வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா 2ஆக வந்து உடச்சி நம்ம பொரித்தோம் அப்படின்னா எண்ணெய் வந்து கம்மியாக தான் செலவழியும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நான் அப்பளத்தை வந்து உடச்சிட்டு 2ஆக உடச்சி பொரிக்கிறேன். அண்ட் சில பேர் வந்து நான் வெயிட் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஆமாங்க, உண்மை தான், நான் வந்து வெயிட் போட்டிருக்கேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து போனதுக்கப்புறமா எனக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இருக்குது, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து லீகல் ரீசன்ஸும் கூட. கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து போயிட்டு இருந்ததுனால பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து வெயிட்டில் வந்து தெரியுது. ஸோ ஐ ஹோப் இல்லை எல்லா பிரச்சனையும் கடவுள் புண்ணியத்தில் பாபாவோட இதில் தயவில் வந்து எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக நானும் வந்து வெளியில் வந்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை நமக்கு வந்து மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். அப்புறமா வந்து நம்மளோட வேலையை நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு இல்லை கொஞ்சம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிடுவோம். நான் சொன்ன மாதிரி இல்லை, மனசு வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை ஓடும், இல்லைன்னா ஓடாது. டின்னருக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டின்னருக்கு வந்து நான் மசால் தோசை வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். மசால் தோசைக்கு வந்து உருளைக்கிழங்கு இல்லை, உருளைக்கிழங்கு வந்து வாங்கணும். அதுக்கப்புறமா பூண்டு இருக்குது, வெங்காயம் இருக்குது,
கருவேப்பிலை இருக்குது, இன்ஃபேக்ட் பட்டாணி கூட இருக்குது. பட்டாணி கூட இன்னைக்கு வந்து போடலாம். ஃப்ரெஷ் பட்டாணி வந்து இப்போ நல்லா கிடைக்கிறது. அதனால் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மடித்து அந்த ரூமில் வந்து துணியெல்லாம் வந்து செட் பண்ணி வந்து வச்சுட்டேன். அதுவே ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா இவனோட சாயோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமில் இருக்குது, என்னோடய ட்ரெஸ்ஸு என்னோடய ரூமில் வந்து இருக்கும். இந்த மாதிரி இல்லை, ஒருத்தர் ஒரு ரூமை வந்து வச்சுக்கிட்டு வாட்ராப்பை நான் வந்து இப்படி ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு அலைய வேண்டியிருக்கு. ஆனால் இந்த சாஃப்ட் டால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசுங்க. இது வந்து சாய் குழந்தையாக இருக்கிறதே இல்லை, ஒரு கண்ணை பிச்சுட்டான். ஆனாலும் நான் வந்து இந்த சாஃப்ட் டால்ஸ்லாம் பத்திரமா வந்து வச்சுருக்கேன். எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். முன்னாடி இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் எல்லோரும் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வீட்டில் வர குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு போயிடுங்க. அது ஒரு டைம் நிறையா வச்சுருந்தேன்னா எல்லா குழந்தைங்களும் ஆசையாக இருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ எருமாவோட வயசில் வந்து இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்க, குழந்தை தானே கேட்குதில்ல, கொடுத்துரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிறைய டாய்ஸ் வந்து போயிருக்கு. சாய் நரேன் பாருங்கள், பேட்மிண்டன்லாம் விளையாடிட்டு இப்படியே சோஃபாலேயே வச்சிடுவான். எங்கெல்லாம் வந்து பிஞ்சு இருக்குடா, இதை தூக்கி போடணுமா அப்படின்னு வந்து கேட்டேன். இந்த பேட்டை வந்து உடச்சிட்டான். அதை தான் வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். சாய் நரேன் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அட்லீஸ்ட் இல்லை, சோஃபாவில் உட்காரத்துக்கு கொஞ்சம் இடம் கூடுறா, இதை எடுத்துகிட்டு வந்து மண்டை மாதிரி இதை வச்சானா எங்கே வந்து உட்காருது சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வந்து சென்னை கூட சில்லுன்னு இருக்குது. நான் வந்து ஷால் வந்து துவைக்க போட போகிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி ஒரு காரல் ஸ்மெல் வந்து வருது. இதை கொஞ்சம் மோந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தும்பல் வந்துடும், கோல்டு பிடிச்சிடும். ஸோ நான் வந்து ஷால் வந்து போடுறேன். அதுக்கப்புறமா சாய் நரேனுக்கு வந்து இந்த மாதிரி இல்லை, உள்ளன் ஜாக்கெட். இது வந்து என்ன சாஃப்டாக இருக்கும். இது வந்து உள் கிடையாது, ஸ்வெட்டர் மாதிரி கிடையாது. இதை பாருங்கள், இது நான் கூட போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து சாய்க்காக போடுறேன், துவைக்க போடுறேன். கொஞ்சம் கம்ஃபர்ட்டும் வந்து போடுவோம். கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா இது சாய் நரேன் வந்து சூஸ் பண்ணான். நான் வந்து மளிகை சாமான் இதெல்லாம் வந்து வாங்கிறதுக்காக லாஸ்ட் மந்த்துக்கும் முன்னாடி மந்த்துங்க அவனை வந்து கூட்டின்னு போயிருந்தேன். எல்லா சாமான் போடுவோம்ல, அவன் வந்து இதை தூக்கி வச்ச, அம்மா பிளாக்காக இருக்குது, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. ப்ரீமியம் பர்ஃப்யூம் டீலக்ஸ் கம்ஃபர்ட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் ரொம்ப நல்லா இருக்கு. ராயல் அப்படின்னு வந்து போட்டுட்டு பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது எதுவும் ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. நம்ம வீட்டில் வந்து என்ன போடுறோமோ அதான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா அப்படியே சேர்ந்துருவோங்க. 2 டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பான். இங்கே பாருங்கள், பவுடர் வந்து நான் வச்சுருக்கேன், அது சாயோட டாய்ஸு. அதுக்கப்புறமா இப்படியே ஏதாவது ஒரு சாமான், துடைக்கிற துணி, தேவையில்லாததெல்லாம் வந்து ஒரு டேபிள்னு இருந்ததுன்னா அதை வந்து பார்த்துறது தான் வேலை. அதுக்கப்புறமா கீஸு, வீட்டோட சாவி, வண்டி சாவி எல்லாமே வந்து இங்கே இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமோ அங்கங்கே வந்து வச்சுட்டேன். ஸோ அப்பப்போ வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். பண்ணிகிட்டே இருந்தால் கூட இல்லை, சம்டைம்ஸ் இல்லை, இந்த மாதிரி ஆகிடும். பறத்தல் வந்து எப்படி ஆகுதுன்னு தெரியல, நம்ம தான் பண்ணுறோம். ஆனாலும் இல்லை, எப்படி ஆகுதுன்னு தெரியல எனக்கு. சரி, நம்ம வந்து கொஞ்சம் தொடச்சிட்டு இது வந்து ஆக்சுவலி நான் வந்து மிஸ்டர் மசில் யூஸ் பண்ணல. அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற இது வந்து நான் வெறும் சர்ஃப் தண்ணி வந்து போட்டிருக்கேன் துடைக்கிறதுக்கு வந்து, அதை தான் போட்டு வச்சுருக்கேன். மிஸ்டர் மசிலில் வந்து இது உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இல்லை, ஸ்ப்ரிங்கிள் பண்ணி துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு அந்த டிஸ்பென்சர், அவ்வளோதான். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து இப்போ நீட்டாகிடுச்சு பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேங்க. குப்பையாக இருக்குன்னா நமக்கே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன். கடைக்கு வந்து போகணும், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் வந்து வாங்கணும். அப்போ தான் மசால் தோசை வந்து பண்ண முடியும். எல்லாத்தையும் க்ளீனாலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேனை போட்டுக்கிட்டு உட்காந்தேன். சரி, நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து கடைக்கு வந்து கிளம்புவோம் அப்படின்னு கடைக்கு போயிட்டு அதை பாருங்கள், வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து கடையிலேருந்து தான் நான் வாங்குகிறேன். ஆனால் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. கொஞ்சம் தள்ளி போய் வாங்கினோன்னா சீப்பாக இருக்கும். ஆனால் வந்து இங்கே வாங்கிக்கலாம்.
அப்படின்னு வாங்கிட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அவனுக்கு வந்து சொத்தை எழுதி கொடுத்துடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு அவரும் நானும் சிரிச்சுட்டு இருந்தோம், இந்த தம்பியும் நானும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, பாஸ்தா இருக்குல்ல, பாஸ்தா வாங்கினேன். அதுக்கப்புறமா கிளச்சஸ், இது வந்து ஒரு நாள் வாங்கிட்டு வந்தேங்க முன்னாடி, அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பிளாக் கிளச் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள். கிளச் இல்லை, இது பேண்டு வந்து வாங்கிட்டு வந்தேன். தலையில் வந்து இதெல்லாம் இல்லை, நம்ம பின்னல் போட்டு இல்லை பானிடெயில் போட்டு வைக்கிறோம், ஆனால் எங்கே அப்புறம் காணாமல் போயிடுதுன்னே தெரியல, ப்ராப்பராக வச்சா கூட. இது இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அதனால் ஒரு ப்ரேஸ்லெட் வந்து வாங்கினேன். அப்புறமா காஜல் தேவைப்பட்டது, சேஃப்டி பின் வாங்கினேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பொட்டு, அதுக்கப்புறமா கிளிப்ஸு தலையில் வச்சுக்கிறதுக்கு. ஈவினிங் ஆயிடுச்சுங்க, நான் வந்து விளக்கேற்றிட்டேன். அதுக்கப்புறம் காஃபி போட்டெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து டின்னருக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். காதில் வந்து அந்த இது மாட்டியிருக்கேங்க, அது வந்து நல்லா இருக்குது, நல்லா வார்மாக வந்து நம்மளை வச்சுக்கிறதுக்கு. இது சாய் நரேனோடது, அதை வந்து நான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா சாய்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வேருக்கு தான், அவன் வந்து ஃபேனை போட்டுட்டு உட்காந்துருக்கான் நல்ல ஃபுல் ஸ்பீடில். எனக்கு வந்து கொஞ்சம் வெதர் வந்து கூலாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் வந்து போட்டேன். ஸோ மசால் தோசைக்கு ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு எல்லாமே சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் பட்டாணி வந்து வேக வைக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. உருளைக்கிழங்கு மட்டும்தான் மத்தியானம் வேக விட்டு வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து மசால் தோசைக்கு ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு லைஃப் வந்து எப்படி போயிட்டுருக்கு? பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கா, இல்லை ஓகே ஏதோ சின்ன குட்டி பிரச்சனை அப்பப்போ போகுதா? ஹெல்த் எப்படி இருக்குது? எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் வந்து கண்டிப்பாக போடுங்க, டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறமா இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து தட்டி தான் போட்டிருக்கேன், சின்னதாக கட் பண்ணி இல்லை தட்டி வந்து போடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை வந்து போட்டுடலாம். பச்சை மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா முதல்ல போட்டோன்னா காரம் வந்து நல்லா இறங்கும், ஏன்னா இதில் வேறு எதுவும் ஒரு காரப்பொடிலாம் கிடையாது. அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நிறையாவே போட்டிருக்கேன், ஏன்னா அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் போடுறேன், கொஞ்சம் சால்ட் வந்து போடுறேன். கருவேப்பிலை முன்னாடியே போட்டால் அது அப்படியே கருகி போயிடும், அதனால். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இந்த நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா, இது ரொம்பவும் வதங்கக்கூடாது, வெங்காயம் வந்து இல்லை கொஞ்சம் இதுவாக இருக்கும்போதே வந்து உருளைக்கிழங்கு வந்து போட்டுருங்க. ஓகே, வேக விட்ட உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன முறுமுறுன்னு தோசை வாத்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து கொடுக்க வேண்டியதான். மசால் தோசைலாம் சாப்பிடும்போது 7:30க்குள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது, கேஸ்லாம் ஆகாது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் என்னோடய வ்ளாகை வந்து முடிச்சுக்கிறேன். ஓகே, நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு வ்ளாகில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.